This video is sponsored by BuyMode. இது ஒரு மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வணக்கம்ங்க கண்ணு. நான் உங்கள் கோயம்புத்தூர் பொண்ணு. கார்த்திகை தீபத்தோட வீடியோவை இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன். சாரிங்க. என் பொண்ணு வந்துட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்த விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெலாம் ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வந்துட்டு சாமி ரூமில் இருக்கிற சாமிக்கெலாம் வந்துட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணேன். இந்த சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வாங்கினது ரொம்ப கம்மி தாங்க. யாராவது ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவோ, இல்லை தங்கச்சியோ, இல்லை எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க எங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இதை பற்றின வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இந்த கதவில் இருக்கிற மயிலிறகு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் வந்து கிரைண்ட் வண்டி வச்சுருக்காரு. யாரோ காவடி எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்களும் வருவாங்கன்னு 2 நாளாக வெயிட் பண்ணோம். யாருமே வரவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதனால வந்துட்டு முருகரோட அருள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே யாருக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குங்கிறத வந்துட்டு அதை மனப்பூர்வமாக நினச்சிட்டு நான் அதை 2ஆக பிரித்து சாமி கதவுலேயே அலங்காரம் மாதிரி நானே டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பலகார கடை தான் வச்சுருக்காங்க. அந்த சட்னி தான் நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 2 வரமிளகா, அப்புறமேட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நிலக்கடலை. இதை முக்கியமாக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. லைட்டாக ஆயில் விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வற்றுறதுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு பச்சை வாசனை போய் தண்ணி சுண்டுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வணங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுட்டு நீங்கள் உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா நிறையா ஊற்றியே ஆட்டும் போது தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா தெளிச்சிடும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆட்டிட்டு தனியாக ஒரு குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி வந்து தண்ணியாட்டம் இருக்கும் போது தான் பலகாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். நான் மெதுவடையும் போண்டாவும் தான் போட்டிருந்தேன். சுட சுட அப்படியே சூடாக சட்னிக்கோட தொட்டு சீக்கிரமாக காலி பண்ணிட்டாங்க. எனக்கே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன இந்த டைம் ரொம்ப மிஸ் பண்ணுறது எங்கள் அம்மாவோட பலகாரம் தான். ஈவினிங் ஆனால் நாங்கள் என்னைக்காவது பிடிக்கும்போது நாங்களாக போய் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்ருப்போம். அப்படியே நியாயம் பேசிக்கிட்டே சாப்பிட்றதே தெரியாமல் சாப்பிட்ருப்போம். அதை ரொம்ப நான் உண்மையாலுமே மிஸ் பண்ணுறேன். அப்புறம் சாமிக்கு வந்துட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினோடனே வீட்டில் விளக்கு ஏற்றியாச்சு. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அருமையாக இருந்தாங்க. தெய்வீகரமாக இருந்தது. சாமி ரூமுக்குள்ளே போகவே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. சாமி எப்பயுமே பார்க்குறதுக்கு அழகாகவும் அருமையாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணும்போது நமக்குள்ளேயே நம்ம ஒரு ரொம்ப சந்தோஷமாக உணர்வோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பார்த்து பார்த்து சாமிக்காக அலங்காரம் பண்ணும்போது நம்மளையே நமக்கு ரொம்ப இன்னும் பிடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு வெளியெல்லாம் வாசல் எங்களுக்கு ரொம்ப குட்டி இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே நான் நினச்சிட்ருப்பேன் இந்த மாதிரி கோலம் போட்டு வைக்கணுன்ட்டு. இருந்தாலும் யாராவது நடக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, இல்லைன்னா ஒருவேளை எண்ணெய் ஊற்றிட்டா வலிக்கணும் அப்படின்னு பயந்து போடாமே இருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லலை. நான் பாட்டுக்கு போட்டுட்டு விளக்கெல்லாம் வச்சேன். அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டாங்க. என் பொண்ணுங்களுமே ஓரமாக போய் நடந்துக்கிட்டாங்க. யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சாமிக்கு வச்ச பூவை போக மிச்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் என் பொண்ணு, பெரிய பொண்ணு எடுத்துகிட்டு வந்துட்டு கோலத்தை சுற்றி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், எங்கள் வீட்டில் 2 விளக்கு, வீட்டில் ஏற்றுற விளக்கு, அப்புறம் தீபத்துக்கு ஏற்றுற விளக்கு, இந்த 2 விளக்கு ஏற்றி அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லாத மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அந்த சாமி ரூமில் இருக்கிற எல்லா சாமியுமே. அப்புறம் இந்த கிளிப்ஸ் எல்லாம் என் பாப்பா அலங்காரம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு கிச்சனில் வச்சுருக்கிற விளக்கையும் 2, 3 கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டு சாமி ரூமையும் ஒரு 2, 3 கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டு வீடியோவை எண்ட் பண்ணியாச்சு. இதுதான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் வீடியோஸ்.